ஹலோ, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கோர்ட்யார்டு எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ஹவுஸில் கோர்ட்யார்டு எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், அதோட ஃபினிஷ் எப்படி இருக்கலாம், ஃப்ளோரிங் எப்படி இருக்கலாம், வால் ஃபினிஷ் எப்படி இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ட்யார்டு என்ன, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கோர்ட்யார்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஐ எம் தமீம் அன்சாரி ஃப்ரம் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோர்ட்யார்ட் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இது டீட்டெயில்டு வீடியோ, நிறையா உங்களுக்கு பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா காட்ட போகிறோம். கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோர்ட்யார்டு எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், கோர்ட்யார்டு வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். கோர்ட்யார்டு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊரில் வந்து நம்ம பழைய காலத்து வீடுகள்லாம் இருக்கிற விஷயந்தான். முற்றம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதான் கோர்ட்யார்டு. கோர்ட்யார்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங். இது ரெண்டு தான் மெயினாக. அதுக்காக தான் கோர்ட்யார்டை வந்து யூஸ் பண்ணாங்க ஓல்டு ஹவுசஸில். நிறையா இந்த காரைக்குடி ஹவுசஸ், தஞ்சாவூர் ஹவுசஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து கோர்ட்யார்டு வந்து முற்றம் அப்படிங்கிறது சென்டராக இருக்கும். அதை சுற்றி தான் வந்து எல்லா ஹவுசஸ் இருக்கும். மோஸ்ட்லி என்ன அந்த காலத்தில் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வால் டு வால் கன்ஸ்ட்ரக்ஷன். அது செக்யூரிட்டிக்காக வந்து வேறு இதெல்லாம் வரக்கூடாது, ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பர்சனல் சேஃப்டிக்காக என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வால் டு வாலாக கட்டினாங்க. அதனால் வென்டிலேஷன் எங்கேயுமே கிராஸ் வென்டிலேஷனுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த கோர்ட்யார்டு தான் வந்து உங்களுக்கு சென்டராக வைக்கும் போது அதுக்கு வென்டிலேஷன் எல்லா ரூம்ஸுக்கும் கோர்ட்யார்டில் ஓப்பன் ஆகும். அப்படியே கோர்ட்யார்டு வந்து when it is open to sky, it brings in air, it sucks the hot air from the house through the top. So when the air moves on top, it sucks the air from the courtyard. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து ஃபுல்லாக என்டையர் வீட்டுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் டிசைன் பண்ணாங்க. அதனால அந்த முற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டாக இருந்தது. பட் இப்போ பண்ணுற கோர்ட்யார்டெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மெயினான நம்ம யூசேஜ் கோர்ட்யார்டுக்கு ஏஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மெயினாக பண்ணுறோம். இன்னும் ஒன்று லைட்டிங், ஒரு இன்டைரக்ட் லைட்டிங். யூ கேன் பிரிங் இன் லாட் ஆஃப் எனார்மஸ் இன்டைரக்ட் லைட்டிங். அந்த மாதிரி ரீசனுக்காக பண்ணுறோம். சம்டைம்ஸ் ஏர் அண்ட் வென்டிலேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் பண்ணுறோம். ஸோ இப்போ கான்டெம்பரரி ஹவுசஸில் கோர்ட்யார்டு ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து அவுட் சைடில் நம்ம பார்க்க முடியறது இல்லை. வீட்டுக்கு வெளியில் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்ல க்ரீனரி இருக்கும், ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும். ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கும் பக்கத்தில் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது, வீடை ஓப்பன் பண்ணி வைக்கிறதோ, பால்கனி ஓப்பன் பண்ணி வைக்கிறது, வெளியில் வந்து நிற்கிறது, அதெல்லாம் வந்து யூஸ்வலாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சைடில் வந்து எல்லாம் ஒரே பொல்யூஷன், டஸ்ட்டு, மஸ்கிட்டோ, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவுட் சைடில் வந்து உட்கார்றதோ, ஒரு பால்கனியில் வந்து உட்கார்றதோ, ப்ரைவசி ரீசனுக்காக வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா வந்து ரொம்ப க்ளோஸாக வீடுகள் இருக்கும்போது பால்கனியில் போய் உட்கார்றது கூட ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவுட் சைடில் இருக்கிற பியூட்டிஃபுல் விஷயங்கள் இன்சைடு நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் த க்ரீனரி அவுட் சைட், வி ஹேவ் டு பிரிங் இட் இன்சைட். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் பை வே ஆஃப் ப்ரொவைடிங் த கோர்ட்யார்ட். ஸோ அந்த பியூட்டிஃபுல் அவுட் சைட் அட்மாஸ்ஃபியரை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்கள் வீடு வந்து ஒரு க்ரீனரியோட, ஆல்தோ ஆஸ் தோ யூ ஆர் சிட்டிங் இன்சைட் அ கார்டன்ஸ் ஃபீலிங். இப்போ கோர்ட்யார்டு உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது, ஒரு ஹாலில் நீங்கள் உட்காந்துருக்கும்போது கோர்ட்யார்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா யூ வில் ஃபீல் லைக் ஆஸ் தோ யூ ஆர் சிட்டிங் இன்சைட் த கார்டன். இன்ஃபேக்ட் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது யூ வில் ஃபீல் ஆஸ் தோ யூ ஆர் சிட்டிங் இன் அ லான் அண்ட் என்ஜாயிங் தி க்ரீனரி. ஸோ அதுதான் கோர்ட்யார்டோட முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம கோர்ட்யார்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக ரொம்ப ஃபேமஸான டைப் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரலி பிளேஸ்ட் கோர்ட்யார்ட். அந்த மாதிரி கோர்ட்யார்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப சென்டராக இருக்கும். எல்லா ரூமும் முக்கியமாக வந்து ஹாலு, டைனிங், ஈவன் சம் பெட்ரூம்ஸு எல்லாம் கூட அந்த கோர்ட்யார்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். அது வந்து சென்ட்ரலி பிளேஸ்ட் கோர்ட்யார்டு அப்படிங்கிற கான்செப்ட்டு. பட் அதில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து எல்லா ரூமுக்கும் வந்து லைட்டிங் வந்து நல்லா பரவலாக கிடைக்கும். ப்ளஸ் வென்டிலேஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும். பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அது அந்த வீட்டோட பிளானிங்கை எதாவது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ரூம்ஸும் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து சின்ன ஹவுசஸில் வந்து சென்ட்ரலி பிளேஸ்டு கோர்ட்யார்டு அப்படிங்கிறது கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து செகண்ட் டைப் ஆஃப் கோர்ட்யார்டு இப்போ நம்ம நிறையா பண்ணுறோம். இது வந்து சைட்ஸ் பிளேஸ்ட் கோர்ட்யார்டு. ஸோ ஒரு பிளானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சைட் ஆஃப் த ஹவுஸில் வந்து கோர்ட்யார்டை கொடுத்துருவோம். ஸோ இட் வில் ரன் அலாங் த சைட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் ஆக்குபை த செட் பேக் ஸ்பேஸ்.
இப்போ செட்பேக் ஸ்பேஸ் வந்து யூஸ்வலாக வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 feet அல்லது 5 feet மினிமம் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து கோர்ட்யார்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் அவுட் சைடில் சும்மா விட்ட செட்பேக் ஸ்பேஸை நீங்கள் கோர்ட்யார்டாக பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கோர்ட்யார்டு அப்படிங்கும்போது அந்த காம்பவுண்டில் ஒட்டி ஒரு பெரிய வால் கட்டுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு வயலேஷனாக வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டுங்கிறது ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஏரியா தான். அதனால் நம்ம ஓப்பனாக விடுறோம் அப்படிங்கிறதுனால அது வயலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் நெய்பர்ஸ் யாராவது அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கு சில ஐடியாஸ் வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த வீடியோவோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எப்படி அதை ஃபினிஷ் பண்ணலாம் நெய்பர் ப்ராப்ளம் வராமல் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைடில் ப்ளேஸ் பண்ணுற கோர்ட்யார்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணுற காம்பேக்ட் ஹவுசஸ் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அர்பன் ஹவுசஸ்லாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஹவுசஸ்லாம் ஒரு கிரவுண்டு பிளாட்டில் இருந்தாலே பெரிய விஷயம். அதோட சின்ன ஹவுசஸ் தான் இப்போது நாங்கள் பண்ணுற ஹவுசஸ்லேயும் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹவுசஸில் வந்து சைடில் ப்ளேஸ் பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. ப்ளஸ் இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லிவிங் டைனிங் பக்கத்தில் வந்து இட் வில் ரன் அலாங் லிவிங் அண்ட் டைனிங் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கோர்ட்யார்டு ப்ளேஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அந்த லிவிங் அண்ட் டைனிங் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ் ஃபீலிங் கிடைக்கும். ப்ளஸ் ஆல்சோ லைட்டிங் வந்து எனார்மஸாக இருக்கும். அடுத்த டைப் வந்து டபுள் ஹைட் கோர்ட்யார்டு. ஸோ கோர்ட்யார்டு வந்து உங்களுக்கு கீழே நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ பட் மேலேயும் அதை கண்டினியூ பண்ணி மேலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்யார்டோட வியூ தெரியும். ப்ளஸ் வந்து மேலேருந்து லைட்டிங் வருது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிங்கிறது டபுள் ஃப்ளோர் ஹைட்டு கான்செப்ட். அதுவும் நல்ல ஐடியா. அது உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த டைப் வந்து ஓப்பன் ஆன் த டாப் கான்செப்ட். இப்போ ஓப்பன் பண்ணுற டாப்பில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஸ்கிட்டோஸ் வரும், டஸ்ட்டு வரும். ஸோ அதனால் வந்து நாங்கள் பண்ணுறது வந்து டாப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறது. அதில் வந்து பெஸ்ட்டு க்ளோசிங் மெட்டீரியல் வந்து கிளாஸ் தான். அதை பற்றி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் டீட்டெயிலாக. இன்னொரு டைப் கோர்ட்யார்டு வந்து பூஜா கோர்ட்யார்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் டிசைன் பண்ண ஒரு ஹவுஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹவுஸ் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா அப்படின்னீங்கன்னா நிறைய நாங்கள் டிசைன் பண்ண ஹவுஸோட ரெஃபரன்ஸ் தான் வரும். அது ஏன்னு சொன்னால் அது அப்படியே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த கோர்ட்யார்டுலேயே பூஜாவை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ட்யார்டில் இருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த பெர்கோலாஸ் அதில் வந்து லைட்டிங் வர்றது பியூட்டிஃபுல்லாக தெரியும். அதே சமயம் வந்து அந்த கோர்ட்யார்டை டபுள் பர்பஸ் பூஜாவும் யூஸ் ஆகிடுது. ப்ளஸ் கோர்ட்யார்டு இந்த சென்டர் ஆஃப் த ஹவுஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஓப்பன் டு ஸ்கை கோர்ட்யார்டு ஃபீலிங்கும் வருது. ஸோ அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து பால்கனி கோர்ட்யார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பால்கனியில் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் நிறைய வென்டிலேஷனோ வியூவோ கிடைக்கிறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா பால்கனியை ஒரு கோர்ட்யார்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேலே வந்து அந்த பால்கனியோட ஸ்லாப் இல்லாமல் அதுக்கு பதிலாக கோர்ட்யார்டில் இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட்டு வித் பர்கோலா ஆர் கிளாஸ் கவர் பண்ணோன்னு சொன்னால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த பால்கனி வந்து ரூமோட ஒரு அட்டாச்சாக இருக்கும்போது அது வந்து ஒரு கோர்ட்யார்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ரூமுக்கு வந்து ப்ரைவசியோடு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து பால்கனியை வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளமாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் வந்து ஈஸியாக வந்து பால்கனியில் தான் அவங்க பெரிய கிளாஸ்லாம் கொடுத்துருப்போம், அதை உடச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ப்ளஸ் வந்து கேர்ள் சில்ட்ரன் வச்சுருக்கிறவங்க வந்து பால்கனியை வந்து ஓப்பனாக வச்சுருக்கிறத பற்றியும் ஃபீல் பண்ணுறாங்க ப்ரைவசி ப்ராப்ளத்துக்காக. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஹவுசஸில் வந்து பால்கனி கோர்ட்யார்ட் அப்படிங்கிறதும் ஃபேமஸாக இருக்குது. அதை நாங்கள் நிறைய டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ கோர்ட்யார்டு வந்து எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோர்ட்யார்டில் வால் ஃபினிஷ் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக வந்து ரஸ்டிக் டைல்ஸு. ஏன்னா வந்து ஒரு அவுட்டோர் கோர்ட்யார்டு அப்படிங்கிறதே ஒரு அவுட்டோர் மாதிரி இருக்கிற விஷயம். அப்படிங்கிறதுனால அவுட்டோரில் இருக்கிற ரஸ்டிக் கைண்ட் ஆஃப் டைல்ஸு ஒரு மாதிரி ஸ்டோன் ஃபினிஷு, ரொம்ப ரஃப் ஸ்டோன் ஃபினிஷு, இந்த மாதிரி ஃபினிஷ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதே சமயம் கோர்ட்யார்டு வந்து ரொம்ப நீங்கள் ஃபினிஷ் பண்ண வாலை வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒயிட்டில் விட்டிங்கனாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக அங்கங்கே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உடன் பேனலிங் கொடுத்து அங்கங்கே கொஞ்சம் நிஷஸ் அது மாதிரி கொடுத்து அந்த நிஷஸில் ஏதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஆர்ட் ஒர்க் மாதிரி வாலில் ஹேங் பண்ணிங்கன்னா அதுவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வால் ஃபினிஷ் வந்து நீங்கள் டெக்ஸ்சர் ஃபினிஷாக வச்சிங்கன்னு சொன்னால் ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸோட கோர்ட்யார்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஃபினிஷ். கலர் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஹைலைட் கலர்ஸ் கொஞ்சம் ப்ரௌன்ஸு எல்லோஸு அது மாதிரி பிரைட் ப்ரௌன்ஸ் பிரைட் எல்லோ கலர்ஸ்லாம் கொடுக்குறது உண்டு. அது மாதிரி வந்து டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். உள்ளே நீங்கள் கோர்ட்யார்டு உள்ளே கொடுக்குற ஃபினிஷ் வந்து ஒரு அவுட்டோரிஷ் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக ரஸ்டிக் டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கோர்ட்யார்டோட ஃப்ளோர் ஃபினிஷ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளோரில் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் பேஸ் டைல்ஸ் ஒன்று ஒட்டிடுவோம். பட் அந்த டைல் வந்து கவர் ஆகிடும். ஸோ அது யூஸ்வலாக செராமிக் டைல் அப்படி ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து 3 கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நேச்சுரல் கிராஸ் அப்படிங்கிறது கோர்ட்யார்டில் வராது. அண்டர்ஸ் இட் இஸ் வெரி மச் எக்ஸ்போஸ் டு த ஸ்கை அண்ட் ஆல்வேஸ் இந்த சன்லைட். அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு போல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அங்கங்கே யூஸ் பண்ணிவிட்டு பெபிள்ஸு பிளாக் கலர் பெபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலர் பெபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உடன் ஃபினிஷ் அங்கங்கே உடன் டெக் வுட் அப்படிங்கிற மெட்டீரியல் ஒன்று வருது. அதை வந்து ஜஸ்ட்டு வாங்கிட்டு அந்த ஸ்கொயர் ஃபினிஷை வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இட் ஆட்ஸ் அ டச் ஆஃப் அவுட்டோரிஷ் டெக் லுக். ஸோ அதுக்காக வந்து அங்கங்கே டெக் வுட் ஃப்ளோரை வச்சுட்டு இதை வச்சு ஃபினிஷ் பண்ணோன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ரிமூவபிள் மெட்டீரியல். ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக கோர்ட்யார்டை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ரொம்ப தூசி ஆகிறது இல்லை கோர்ட்யார்டுனா. மோஸ்ட் ஆஃப் த கோர்ட்யார்ட் வி கவர் இட். அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஈஸி டு மெயின்டைன் மெட்டீரியலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது கோர்ட்யார்டில் என்ன மாதிரி பிளான்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கோர்ட்யார்டில் நீங்கள் ரியல் பிளான்ட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரியல் பிளான்ட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ரியல் பிளான்ட் வைக்கணும்னு சொன்னால் the courtyard has to be of a very large size. நல்ல பெரிய சைஸாக இருக்கணும். இன்னொன்று சென்ட்ரலாக இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோர்ட்யார்ட் பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு லைட்டிங் நிறையா வரும். அப்போ வந்து ரியல் பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது தவிர ரியல் பிளான்ட்டுங்கிறது மெயின்டைன் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் ரியல் பிளான்ட்டையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறையா கோர்ட்யார்டில். ஆனால் அதை விட வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்துக்கு நாங்கள் கரெக்டான பிளான்ட்டு ஆல்மோஸ்ட் ரியல் மாதிரியே இருக்கும். நீங்கள் கிட்ட போய் தொட்டு பார்த்தீங்கன்னா கூட ஆர்டிஃபிஷியல் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் நிறைய டிசைன் பண்ணுற ஹவுசஸ்லாம் நிறைய NRI ஹவுசஸ். அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கோர்ட்யார்டில் பிளான்ட்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியறதில்லை ரியல் பிளான்ட்ஸ்லாம் வச்சு. அதனால் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் கேர்ஃபுல்லி சோசன் டு லுக் லைக் ரியல் பிளான்ட்ஸ். அதை வந்து அங்கங்கே ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளேஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி இன்னும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோர்ட்யார்டை வந்து ரொம்ப சிம்பிளாக பிளான்ஸே இல்லாமல் ட்ரை கோர்ட்யார்டாகவும் நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒயிட் வால்ஸு, ஒயிட் பெபிள்ஸு, ஸ்டோன் ஃபினிஷ் அங்கங்கே. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஈஸி. இந்த எஸ்தட்டிக்காகவும் ரொம்ப அழகாக சிம்பிளாக வந்து நீட்டாக இருக்கும். மினிமலிசம் கான்செப்டில் இப்போ கான்டெம்பரரி ஹவுஸ் எல்லாம் மினிமலிசம் கான்செப்டில் பண்ணுறோம். அதுக்கு வந்து ட்ரையாக நீட்டாக இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ கோர்ட்யார்டில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கோர்ட்யார்டை டாப்பில் பர்கோலாஸ், கான்க்ரீட் பர்கோலாஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அந்த கான்க்ரீட் பர்கோலாஸில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். 6 inches or 7 inches கேப்ஸ் இருக்கும். ஒரு ஆள் உள்ளே வந்துட முடியாது, கட் பண்ண முடியாது கான்க்ரீட்டை. ஸோ அதனால் கோர்ட்யார்டில் தைரியமாக நம்ம கிளாஸை வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்யார்டு கான்க்ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இல்லை சம் ரீசனுக்காக கான்க்ரீட் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்ல திக் MS பார்ஸ் 4 inch by 2 inches செக்ஷன்ஸ் வந்து க்ளோஸாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோர்ட்யார்ட் நாங்கள் சொல்கிற மாதிரி கிளாஸ் போட தான் செய்கிறோம். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டு, கவர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு, மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, லீவ் த கோர்ட்யார்ட் டு தி எக்ஸ்போஸ்ட் சன்லைட் அண்ட் எக்ஸ்போஸ்ட் ஸ்கை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் வந்து மெயின் முற்றத்தோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை பெய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கோர்ட்யார்டே வந்து பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சராக இருக்கும் மழையில். அது மாதிரி வந்து நாங்கள் டிசைன் பண்ண கோர்ட்யார்ட் குவைட் a few courtyards we have left it open to sky. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ்லாம் வந்து ரெயினில் அந்த ஹவுசஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து இந்த கோர்ட்யார்டு வந்து மெயின் ஃபீச்சர் எஸ்பெஷலி டியூரிங் த ரெயின். ஸோ அதை நீங்கள் ரியல் அந்த கோர்ட்யார்டோட ஃபீலிங்கை என்ஜாய் பண்ணணும்னா leave it open to sky. ஸோ அப்படி ஓப்பன் டு ஸ்கையாக பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் பெஸ்ட்டு, மஸ்கிட்டோஸு. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா கோர்ட்யார்டுக்கு மேலே வந்து ஜஸ்ட்டு நம்ம யூஸ்வலாகவே வந்து இந்த மெட்டல் பார்ஸில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே இப்போல்லாம் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் வருது. ரொம்ப ஈஸி டு க்ளீன் அண்ட் மெயின்டைன். அதில் மஸ்கிட்டோஸ்லாம் உள்ளே வர முடியாது, பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் உள்ளே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி மெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் யூ கேன் லீவ் இட் ஓப்பன் டு ஸ்கை அண்ட் என்ஜாய் த நேச்சர் கம்மிங் இன்சைட் த ஹவுஸ். அப்புறம் கோர்ட்யார்டில் கீழே வந்து சிராமிக் ஃப்ளோர் ஒன்று போட்டுருவோம். அந்த ஃப்ளோர் வந்து வெளியில் தெரியாது பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து அதில் பெபிள்ஸு, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸு, உடன் ஃப்ளோர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த சிராமிக் ஃப்ளோர் வந்து ரொம்ப முக்கியம். அது போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 4 மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் டேப் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோர்ட்யார்டில். அதில் சின்ன ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த தூசியெல்லாம், பெபிள்ஸில் இருக்க தூசியெல்லாம் உங்களுக்கு போயிடும். இன்னொன்று கோர்ட்யார்டில் மறக்காமல் நீங்கள் ட்ரைனேஜ் கனெக்ட்
கனெக்ஷன், ட்ரைனேஜ் வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நாங்கள் நிறைய கோர்ட்யார்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல்லையும் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் ப்ரொஜெக்டடாக இருக்கும் சைடில், அந்த மாதிரி கோர்ட்யார்டு. இப்போ நான் காட்டா கோர்ட்யார்டு அந்த மாதிரி டைப் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சைடு ஃபுல்லாக ரன் ஆகும். இந்த மாதிரி கோர்ட்யார்ட்லாம் உங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுக்குறது வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாஷ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டேப் கனெக்ஷன் மறக்காமல் கோர்ட்யார்டில் கொடுத்துருங்க. ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோர்ட்யார்டில் வந்து லைட்டிங் கொடுக்கணும். அதுவும் வந்து வால் லைட்டிங், அந்த லைட்டிங் சோர்ஸ் தான் தெரியும், லைட் எங்கேருந்து வரும்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி லைட்டிங் வந்து ஸ்பெஷலாக பிளான்ட்டுக்கு கீழே அப் அண்ட் டவுன் லைட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்யார்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டே டைமில் வர்ற மாதிரி சிமுலேட் பண்ணுற லைட்ஸு கூட மேலேருந்து வர்ற மாதிரி, அந்த ஸ்கைலைட்டோட சிமுலேட் பண்ணுற மாதிரி கிளாஸுக்கு பக்கத்தில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்யார்டு வந்து டே டைம் மாதிரி, நைட்லேயும் டே டைம் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ லைட்டிங்க்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சிம்பிளாக ட்ரையாக வச்சுக்கோங்க கோர்ட்யார்டை. ரொம்ப மெயின்டைன் பண்ணுற மாதிரி நிறையா சாயில்லாம் வச்சு, நிறையா வந்து ரியல் பிளான்ட்லாம் வச்சு கஷ்டப்படாதீங்க. சிம்பிளாக ட்ரையாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி, ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பெபிள்ஸு, ஸ்டோன்ஸு, உடன் ஃபினிஷ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அதாவது கோர்ட்யார்டு வந்து உங்களுக்கு சைடில் நம்ம சைட் செட்பேக் ஆக்குபை பண்ணுறதுனால வந்து நெய்பர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அப்படி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் நெய்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி இது வந்து அவுட் சைட் ஸ்பேஸ் தான் அப்படிங்கிறது அவங்களும் பார்த்துட்டு மேலெல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கும்போது கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. 90% ஆஃப் த டைம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் அன்யூஷுவலாக வந்து நெய்பர்ஸ் வந்து இல்லை எங்களுக்கு பண்ணவே கூடாது, நீங்கள் ஒட்டி ஒரு வால் கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து அதை பியூட்டிஃபுல்லாக வேறு மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ நான் கோர்ட்யார்டில் இப்போ ஒரு கோர்ட்யார்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்யார்டு வந்து அம்ஜிக்கரை ஹவுஸில் இருக்குது. இது வந்து இட் இஸ் லைக் அ பேட்டியோ கோர்ட்யார்ட். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ட்யார்ட். மோஸ்ட்லி இட் இஸ் அட்டாச் டு த டைனிங்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஈவினிங்கில் காஃபி குடிக்கலாம். இந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கோர்ட்யார்ட். ஸோ இன்னொரு கோர்ட்யார்ட் நாங்கள் வந்து நுங்கம்பாக்கம் ஹவுஸில் கிரீன்ஸ் ரோட்டில் இருக்குது இந்த ஹவுஸு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக நீங்கள் வெளியில் வந்து கொடுக்குற மாதிரி, வெளியில் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி டைனிங்கோட அட்டாச்சாக இருக்குது இந்த கோர்ட்யார்டு. ஸோ இந்த கோர்ட்யார்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த அம்ஜிக்கரை ஹவுஸில் இருக்கிற கோர்ட்யார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்பர் ப்ராப்ளம் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு மெட்டல்லே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டல்லே வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். வெளியில் இருந்து யாரும் மெட்டலில் உடச்சிட்டு வர முடியாது. ஸோ அதனால் வந்து மெயினாக உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்லைடிங் டோர்ஸ், அந்த கோர்ட்யார்டை கவர் பண்ணுற அந்த பேட்டியோவை கவர் பண்ணுற டோரில் கிரில் இருக்காது. ஸோ யூ கெட் கம்ப்ளீட் செக்யூரிட்டி அவுட் சைட். ஸோ அந்த மெட்டலில் வந்து அங்கங்கே ஷெரா போர்டு ஒரு ரஸ்டிக் ஃபீலிங்காக கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ப்ரைவசிக்காக. ஸோ அதனால் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்யார்டை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நெய்பர் ப்ராப்ளம் இருக்காது. கோர்ட்யார்டுக்குள்ளே நீங்கள் வாட்டர் ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம். மெயினாக வந்து ஒரு அழகான கேஸ்கேடு மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கோர்ட்யார்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சவுண்டும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோர்ட்யார்டில் ஸ்விம்மிங் பூல் குடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல கான்செப்ட். அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கோர்ட்யார்டில் நாங்கள் மெயினாக வந்து கோர்ட்யார்டுங்கிறதே மேலே வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ கிரில்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த ஸ்விம்மிங் பூலோட வியூ வந்து நம்ம ஒரு டைனிங்லேயோ ஒரு தனியாக ஒரு ரூம்லேயோ இன்னொரு அதுக்கு அட்டாச்சாக இருக்க ரூமில் இருந்து பார்க்கும்போது அந்த ரூமே ஒரு ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அல்லது வந்து ஒரு வீட்டோட சைடில் ஃபுல்லாக ரன் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல், சின்ன பசங்க குளிக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும். மோஸ்ட்லி ஸ்விம்மிங் பூல்லாம் சின்ன பசங்க தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி சின்ன கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு டெப்த் 2 feet இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட மெயின்டைன் பண்ணுறது ஈஸி உங்களுக்கு. தட் ஆட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபீச்சர் இன்சைட் த ஹவுஸ். ஸ்டேர்கேஸ் கிட்ட கோர்ட்யார்டு வச்சுருந்துச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டேர்கேஸில் மேலே ஏறி போகும்போது அந்த 2 ஃப்ளோருக்கும் நீங்கள் அந்த கோர்ட்யார்டையே பார்த்துட்டு மேலே நடந்து போகலாம், மேலே நடந்து போகலாம். அது ரொம்ப நல்ல கான்செப்ட். அது நாங்கள் நிறைய ஹவுசஸில் அப்படி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவே பியூட்டிஃபுல்லாக வெல் லிட்டாக வந்து இருக்கும். டாய்லெட்ஸ்லேயும் கோர்ட்யார்டு கொடுக்கலாம். சின்னதாக டாய்லெட்டில் ஒரு ஸ்கைலைட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சின்ன கோர்ட்யார்ட் ஃபீச்சர் மாதிரி கொடுக்கும்போது அந்த கொஞ்சம் அந்த ஏரியாவை கொஞ்சம் பெபிள்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணும்போதும் ஒரு டாய்லெட்லாம் இப்போ ரிசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட்ஸில் வந்து ஓப்பன் டு ஸ்கையாக எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே சமயம் சின்னதாக கட் அவுட் கொடுத்துட்டு மேலே கிளாஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைவசி ப்ராப்ளம்லாம் இருக்காது. அது நிறைய ஹவுசஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்யார்டு வந்து உண்மையிலேயே கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம். நாங்கள் அந்த பால்கனியை வந்து கோர்ட்யார்டு மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஆஃப்கோர்ஸ் பால்கனியில் நீங்கள் மேலே ரூஃப்லாம் வந்து கட் பண்ண முடியாது. பட் அந்த பால்கனியை வந்து நான் இப்போ ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 14th floorல இருக்க அப்பார்ட்மெண்ட். இருந்தாலும் அந்த ரியல் கோர்ட்யார்டு ஃபீலிங் அந்த டைனிங்க்கு பக்கத்தில் கொடுத்துருக்கனால அந்த ஒரு ரியல் கோர்ட்யார்ட் ஃபீலிங் அந்த பால்கனிலே வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு, கொஞ்சம் நேச்சுரல் பிளான்ஸ் கூட இருக்குது. ப்ளஸ் ரஸ்டிக் ஃபினிஷ் டைல்ஸு, ஃப்ளோர்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபினிஷ் பண்ணதில் ஒரு ரியல் கோர்ட்யார்ட் மாதிரி ஃபினிஷ் வந்துருக்கு. அதே சமயம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டைனிங்க்கு பக்கத்தில் இருக்கிற கோர்ட்யார்டையும் டைனிங்கும் டிவைட் பண்ணுற கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிளைன் கிளாஸாக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த கோர்ட்யார்ட் ஃபீலிங் நல்லாயிருக்கும்.
கோர்ட்யார்டில் நீங்கள் ஒரு சின்ன அழகான ஸ்விங்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்யார்டோட ஒரு பார்ட்டாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோட ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் வுட் ஒர்க்கு கோர்ட்யார்டில் உடன் பேனலிங்லாம் ஒரு ஹவுஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக அந்த காலத்து ஒரு இந்த காரைக்குடி ஹவுசஸோட டச் வர்ற மாதிரி இருக்கும். கோர்ட்யார்டில் வாஷ் பேசின் கூட நீங்கள் கொடுக்கலாம். வாஷ் பேசின் வந்து யூஸ்வலாக கோர்ட்யார்டு வந்து லிவிங்க்கு டைனிங்கு பக்கத்தில் தான் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து வாஷ் பேசின்ஸ்க்கு ஒரு தனியான இடம் கொடுக்க முடியலை டைனிங் ரூமில் அப்படின்னு சொன்னால் கோர்ட்யார்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்யார்டு வந்து டபுள் பர்பஸாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. கோர்ட்யார்டில் அழகான ஆர்ட் ஒர்க்ஸ், மியூரல்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வந்து உங்களுக்கு ரூமில் இருந்து பார்க்கும்போது, நம்ம ஹால்லேருந்து டைனிங்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கோர்ட்யார்டை க்ளோஸ்டாக கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். அது ஒரு டைப்பு. ஏன்னா கிளாஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஏர் கண்டிஷனிங்லாம் நம்ம இப்போ எல்லாம் ஹால்ஸ், டைனிங்ஸ் எல்லாமே ஏர் கண்டிஷனிங் பண்ணுறதுனால கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஸோ ஒரு ஏர் கண்டிஷனிங் உங்களுக்கு வெளியில் பாஸ் ஆகாமல் இருக்கும். பட் இன்னொரு டைப் என்ன சொன்னால் ஒரு ஓப்பனாக கூட கொடுக்கலாம். ஒரு ஹாலோட ஒரு கார்னரில் நீங்கள் ஒரு கோர்ட்யார்டு அழகாக கொடுத்துட்டு அதை ஓப்பனாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இப்போலாம் வந்து அது நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு அந்த கோர்ட்யார்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தட் ஏர் கண்டிஷனிங் இஸ் நாட் கோயிங் டு லீக் ஸோ மச் அண்ட் கோ அவுட் சைட். ஸோ எஸ்பெஷலி ஏர் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் the cold air tends to be at the lower level. It is heavy, so it tends to be at the lower level. It will not go up through the courtyard outside and get wasted. So courtyard மேலே கிளாஸ் கவர் தான் பண்ணியிருப்போம். அதனால் வந்து அப்படியே இருந்தாலும் ரொம்ப வேஸ்ட் ஆக போகிறது ஏசி. ஸோ அதனால் ஒரு ஓப்பன் டைப் கோர்ட்யார்ட் ஒரு ஹாலோட ஒரு கார்னரில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃபுல் லைட்டிங், நேச்சுரல் லைட்டிங்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு கோர்ட்யார்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். என்னோடய இந்த 25 years எக்ஸ்பீரியன்ஸில் வந்த நாலேஜை வச்சு இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற வகையில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக கொடுக்குற வீடியோஸுக்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.